குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு ஜிஎஸ்க்கு 30 டாபிக் வந்து சிலபஸ் வைஸ் இந்தியன் பாலிட்டியிலேருந்து பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் பேலன்ஸ் ஒரு 31 வினாக்கள் இருக்குது. இந்த 31 வினாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இதோட இந்தியன் பாலிட்டி ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பெஸ்பருவா குழு என்பது என்னன்னா, இந்தியாவில் பிற மாநிலங்களில் வாழும் வடகிழக்கு மாநிலத்தவரின் நலனை பேண உருவாக்கப்பட்ட குழு. மனித சமுதாயத்தின் வாழ்விற்கும் வசதிக்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இன்றியமையாத சமூக அமைப்பு. அரசு. சட்டங்களின் உயிர் என்ற நூலை எழுதியவர். இது முக்கியமான வினா. சட்டங்களின் உயிர் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா மாண்டெஸ்கியூயி. எந்த ஆண்டு இந்த நூல் வந்து வெளியிடப்பட்டதுன்னா 1748. மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று கூறியவர் அரிஸ்டாட்டில். மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று கூறியவர் யாருன்னா அரிஸ்டாட்டில். தற்காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அரசாங்க முறை மக்களாட்சி. மக்களாட்சி என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் ஹெரடோட்டஸ். மக்களாட்சி என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர்கள் யாருன்னா ஹெரடோட்டஸ். இந்திய அரசியலமைப்பு தேசத்தின் மூளைக்கல் என்ற நூலை எழுதியவர் கிரான்வில் ஆஸ்டின். தேசத்தின் மூளைக்கல் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா கிரான்வில் ஆஸ்டின். பொறுப்பான என்ற வார்த்தை பயன்பாட்டிற்கு வந்த மொழி ஆங்கிலம். பொது உடைமை அரசு நிலவாத நாடு. பொது உடைமை அரசு நிலவாத நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க ஜப்பான். சட்டங்களின் உயிர் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு. இந்த வினா வந்து இப்போ தான் பார்த்தோம். 1748 சட்டங்களின் உயிர் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போனா 1748. அமெரிக்காவின் 2 முக்கிய அரசியல் கட்சிகள் குடியரசு மற்றும் ஜனநாயகம். அமெரிக்காவின் 2 முக்கிய அரசியல் கட்சிகள் எதுனா குடியரசு மற்றும் ஜனநாயகம். குடியரசு என்னும் பதம் முதலில் சொல்லப்பட்ட இடம் ரோம். குடியரசு என்ற பதம் முதலில் சொல்லப்பட்ட இடம் எதுனா ரோம். எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது வகுப்புவாதம். எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறதுனா வகுப்புவாதம். கீழ்கண்டவற்றில் எது அரசியல் சமத்துவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் எது அரசியல் சமத்துவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசாங்கத்திற்கும் மனு செய்வது மற்றும் பொது கொள்கையை விமர்சிப்பது. இந்த ஏவே சரியானது தான். அரசியல் சமத்துவம் என்பது என்னன்னா அரசாங்கத்திற்கும் மனு செய்வது மற்றும் பொது கொள்கையை விமர்சிப்பது. மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது 1969. மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1969. கீழ்காணும் பத்திரிகைகளில் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்பதை குறிக்கோளாக கொண்ட பத்திரிகை சஞ்சீபானி. கீழ்காணும் பத்திரிகைகளில் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் என்பதை குறிக்கோளாக கொண்ட பத்திரிகை எதுனா சஞ்சீபானி. கீழ் வருவனவற்றில் எது பொருத்தம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பொருத்தம் இல்லாத எதுனா மேக்பர்சன் ஜனநாயகம் பங்களிப்பு தான் பொருந்தாது. மக்களாட்சி எத்தனை வகைப்படும் 2 வகைப்படும். என்னென்னா நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. அரசியல் அறிவியலை ஒரு கலைப்பாடமாக கருதியவர்கள் அரசியல் அறிவியலை ஒரு கலைப்பாடமாக கருதியவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க.
மைட்லாண்ட் அகஸ்டே கோம்டே, மைட்லாண்ட் அகஸ்டே கோம்டே எந்த மொழியிலிருந்து மக்களாட்சியை குறிக்கும் டெமோக்ராசி என்ற வார்த்தை பெறப்பட்டது? கிரேக்க மொழியிலிருந்து எந்த மொழியிலிருந்து மக்களாட்சியை குறிக்கும் டெமோக்ராசி என்ற வார்த்தை பெறப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. கிரேக்க மொழியிலிருந்து. ஜனநாயகம் உருவாகிய இடம்? கிரீஸ். ஜனநாயகம் உருவாகிய இடம் எதுனா கிரீஸ். நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாடு? சுவிட்சர்லாந்து. இது முக்கியமான வினா. நேரடி மக்களாட்சி நடைபெறும் நாடு எதுனா சுவிட்சர்லாந்து. பின்வருவனவற்றுள் சரியாக பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியாக பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அரசியலமைப்பு நிறுவனம். ஒன்று வந்து சரிதான். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அரசியலமைப்பு நிறுவனம். ஒன்று வந்து சரிதான். தேர்தல் ஆணையம் நீதிமுறை சார்புடைய அரசியலமைப்பு நிறுவனம். இல்லை, ரெண்டும் சரிதான். தேர்தல் ஆணையம் வந்து நீதிமுறை சார்புடைய அரசியல் நிறுவனம். ரெண்டும் சரிதான். 3 மகளிருக்கான தேசிய ஆணையம் சட்டப்பூர்வமான குழுமம். இதில் 3 சரியானது தான். அட்டவணை சாதியினருக்கான தேசிய ஆணையம் ஆலோசனை குழுமம். இதில் 4 தான் பொருந்தாது. அட்டவணை சாதியினருக்கான தேசிய ஆணையம் வந்து சட்டப்பூர்வ அதிகாரம் பெற்ற அமைப்பு. இதில் 4 தான் பொருந்தாது. இல்லை, பொருந்தா இணை எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 4 தான் பொருந்தாது. ஆப்ஷன் வந்து சி, 4 மட்டும் பொருந்தாது. பின்வருவனவற்றில் எது சட்டத்தின் மூலாதாரம் இல்லை? மூலாதாரம் இல்லை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜாதி, வழக்காறு, சட்டமன்றம், சமயம். இல்லை, மூலாதாரம் இல்லாத எதுனா ஜாதி தான். கீழ்கண்டவற்றில் அரசியலமைப்பு அடிப்படையிலானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு அடிப்படையிலானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதி ஆணையம், நிதி ஆயோக், பிராந்திய சபை, தேசிய வளர்ச்சி மன்றம், தேர்தல் ஆணையம், யூஜிசி. இதில் அரசியலமைப்பு அடிப்படையிலானது எதுனா நிதி ஆணையம், தேர்தல் ஆணையம். இது ரெண்டும் தான் வரும். 1, 5 தான் சரி. ஆப்ஷன் வந்து பி. நிதி ஆணையத்துக்கான சட்டப்பிரிவு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு 280. எந்த பகுதின்னு கேட்டாங்கன்னா பகுதி வந்து 12. அதே மாதிரியே தேர்தல் ஆணையத்துக்கான சட்டப்பிரிவு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு 324. எந்த பகுதினா பகுதி 15. சட்டமியற்றும் அதிகார ஒப்படைப்பும் நிர்வாக தீர்ப்பாயங்களும் புதிய சர்வாதிகாரத்தின் வெளிப்பாடு என கூறியவர்? சட்டமியற்றும் அதிகார ஒப்படைப்பும் நிர்வாக தீர்ப்பாயங்களும் புதிய சர்வாதிகாரத்தின் வெளிப்பாடு என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. லார்ட் ஹிவார்ட். இல்லை, சி தான் சரியானது. எம்முறை அரசாங்கத்தில் தலைவர் சட்டமன்றத்திற்கு பொறுப்புடையவராக இருக்க மாட்டார். எம்முறை அரசாங்கத்தில் தலைவர் சட்டமன்றத்திற்கு பொறுப்புடையவராக இருக்க மாட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தலைவர் முறை அரசாங்கத்தில் கீழைதேய வல்லாட்சி என்பதன் கருத்தியல். கீழைதேய வல்லாட்சி என்பதன் கருத்தியல் என்னன்னு கேட்டிருக்காங்க. மாறாத சமூகம். பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது? பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிலையான மேம்பாடு நடைமுறையில். பின்வரும் பத்தியை படித்து அதற்கேற்றவாறு பதிலளிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் சுற்றுச்சூழல், ஆடைகள், பண்டிகை, தோல், நிறம் போன்றவை பிராந்தியத்திற்கு பிராந்தியம் வேறுபடுகின்றன. பல வேறுபாடுகள் உள்ளன. பெரும்பாலும் ஒரே மாநிலத்தில், ஆனால் பொதுவான ஒன்று உள்ளது. நமது தேசம் இந்தியாவில் 22 முக்கிய மொழியும் 122 பிற மொழிகளும் தோராயமாக 1599 கிளை மொழிகளும் உள்ளன. பின்வருவனவற்றுள் ஒன்று பத்தியில் சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அது என்னன்னு கேட்டிருக்காங்க. தேசிய பொருளாதாரத்தை குறிக்கிறது. உயர்ந்து வரும் மக்கள் தொகை. இந்தியாவின் வேற்றுமையில் ஒற்றுமையை குறிக்கிறது. வர்த்தகம் மற்றும் வர்த்தகத்தை குறிக்கிறது. இந்த பத்தி வந்து எதை குறிப்பிடுகிறதுனா இந்தியாவின் வேற்றுமையில் ஒற்றுமையை குறிப்பிடுகிறது.
சி தான் சரியானது. தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 2009. தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்பனா 2009. NADA